I welcome you all in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ to Albums Worship Service. நம்ம எல்லாரும் நாங்கள் உங்களை ஆல்பம்ஸை சேர்ந்த நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். எங்களோடு சேர்ந்து தேவாதி தேவனையும் கர்த்தாதி கர்த்தரையுமாக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிப்போம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். Come, let's go. Now let's go to the Word of God and start meditating on the Word of God. இப்பொழுது இந்த கூட்டத்துக்கு ஆரம்பமாக ஜெபித்து கண்ணு சொல்லலாம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, open our eyes, ears, hearts and minds of understanding. Lord, you are the one. You are the only one whom we can rely. உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்க முடியும், வேறு யாரையும் நம்ப முடியாது. மனுஷர்களெல்லாம் மாயையானவர்கள். மாம்ச இது உள்ள மாம்சமான யாரும் முன்பாக நிற்க முடியாது. ஆகவே என் தேவநாயகத்தவே நாங்கள் உண்மையை நான் நம்பி இருக்கிறோம், உண்மையை சார்ந்து வருகிறோம். ஆசீர்வதியும் அப்பா. செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உண்மை வர்ஷிப் பண்ணுற மக்களை ஆசீர்வதியும் அப்பா. உமது நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வதி, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே. ஏசாயா 64:4. ஏசாயா 64 வசனம் 4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. Isaiah 64th chapter 4th verse. For since the beginning of the world, men have not heard, nor perceived by the ear, neither had the eyes seen, O God, beside thee, what he hath prepared for him that waiteth for him. இங்கே இப்போ பார்க்குறோம், தேவனே உமக்கு காத்திரு. தட் இஸ் பீப்புள் ஹூ வெயிட் ஆன் த லார்ட். வெயிட் ஆன்னா கர்த்தருக்காக காத்திருக்கிறது, அவருடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறது. இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், கர்த்தர் நம்ம எப்படி படைத்திருக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மால் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும், நம்மளுக்கு ஒரு சுய சித்தம் உண்டு, நம்ம செய்யலாம். ஆனாலும் கண்ட்ரோல்டு திங்குன்னு பேர். கண்ட்ரோல்டு நம்ம தேவனை நாடி ஓடி வரும்போது அவர் நம்மை வழி நடத்துவார், தன்னுடைய வழியில் நடத்துவார். இதுதான் இந்த வழி உனக்கு ஏற்றுது. ஏனென்றால் வேதத்தில் முன்னாலே வாசிச்சிருக்கோம், நம்ம உருவாக்கும் போதே அவர் டியூன் பண்ணிட்டார். எல்லாத்தையும் நம்ம டியூன் பண்ணி பிளான் பண்ணி நமக்குள்ளே வச்சுருக்காரு. எவ்ரிதிங் இஸ் கெப்ட் இன்சைடு. நம்மளுக்கு தெரியாது, நமக்கு அதை யூஸ் பண்ணாதனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. எவ்ரிதிங் நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அதை எப்படி செய்கிறதுன்னு கேட்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம போகணும். நம்ம எடுத்து நம்ம சொந்த சித்தத்தினால செய்யலாம். மனுஷன் சொந்த சித்தத்தினால செய்து தான் இன்றைக்கி அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எப்போவுமே நம்ம காத்துக்கணும். இப்போ சில காரியங்களை பார்ப்போம், அவைகள் எப்படி காத்திருக்கிறவர்களுக்கு என்ன நன்மைகள் வருகிறது என்று பார்ப்போம். மோசமான சூழ்நிலைகள், சம்டைம்ஸ் சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்கலாம். அன்றைக்கி சவுலோட வாழ்க்கையை பார்த்தோம். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வரலன்னு ஒன்று என்ன பண்ணிட்டான், அவசரப்பட்டு பலி செலுத்திட்டான். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியாக வரலன்னு சொல்லிட்டு பண்ணான். ஆனால் என்னாச்சு, கர்த்தர் அவனை ராஜாவை இறையதுபடி புறக்கணித்து தள்ளினார் என்று படித்தோம். இப்போ அதையும் ஒரு முறை படிப்போம். ரெண்டாவது, இட் டேக்ஸ் அபவுட் அவர் இது நம்மளுடைய சித்தம் செய்கிறது. 2 விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று நம்ம சித்தம் செய்கிறது, இன்னொன்று தேவனுடைய சித்தத்தை செய்கிறது. நம்முடைய சித்தத்தை போட்டால், இப்போ நம்ம கார் ஓட்டும் போதெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள், நம்ம கார் ஓட்டிகிட்டு கொண்டு போகலாம், எங்கே வேணால் போகலாம், திடீர்னு போனால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்போது அவர் ஜிபிஎஸ் மாதிரி ஆல்ரெடி எல்லாமே ட்ராக் பண்ணி வச்சுருப்பார். இப்படி போனால் இப்படி போ, லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போ, எல்லாம் வழி சொல்வார். இந்த இடத்துல போகணுன்னா உனக்கு டிராஃபிக் இருக்கும், அதனால் போகாதன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் இப்படி செய். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்டு செய்ய கற்றுக்கணும். இப்போ லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு வார் நடக்குது.
பெலிஸ்தீர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் ஒரு வார் நடக்குது. எல்லாரும் அங்கே வாரில் நம்ம இதெல்லாம் ஜென்ரல்ஸ் ஆலோசனை எல்லாம் வரும். ஜென்ரல்ஸ் இருப்பாங்க, பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களாம் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் இவனுக்கு ஆலோசனை கொடுக்குறது யாருன்னா கர்த்தர். அப்போ பார்ப்போம், இந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். போதும். இங்கே பாருங்க, கிளீனாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கினா பாருங்க. இந்த ஒரு தேவனுடைய மனுஷன் ராஜா, அவன் வந்து கர்த்தர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறான். நான் என்ன செய்யலாம்? ஆக்சுவலாக அவன் போகலாம், அவங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குது, நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, யுத்த காலங்கள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவன் கர்த்தரை கேட்குறான். அங்கே தான் பாருங்க, கர்த்தர்கிட்ட போய் கேட்குறான், நான் வந்து போகலாமான்னு. ஏன்னா அவருக்கு தான் உண்மையாகவே தெரியும். நம்ம நிறைய பேர் நினைக்கலாம், அந்த யூடியூப் இதெல்லாம் நம்ம படுக்க நம்ம சைனா இந்தியா அந்த வார் பிளான்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். போட்டு இவ்வளோ டேங்க்ஸ் இருக்குது, இவ்வளோ பிளேன் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு. ஆனால் வேதத்துலேருந்து நம்ம வாசிக்கிறோம், எந்த ஒரு ராஜாவும் சேனையின் மிகுதினால் வின் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு காத்திருந்து அவர் மேலே நம்பி இருக்கிறவங்க தான் வின் பண்ணுவாங்க. எந்த ஒரு ராஜா வின் பண்ண முடியாது. அப்போ யுத்தத்துக்கு உதவி செய்கிறது கர்த்தர். அப்போ பாருங்க, கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாக கொடுப்பேன் அவன் கையிலன்றாரு. அப்போ பின்னால் நடக்கிறத வாசிப்போம். வாசிங்க. தாவீது பாகால் பிரசாமிக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகலாம், அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறிய அடித்தான். இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் பீன் ரிசீவ்ட் ஃப்ரம் காட். அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு வார் பிளான்ஸு. வார் பிளான்ஸ் எங்கே வருது? முசுக்கட்டை செடி, மல்பரி ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செடிக்கிட்ட போ, அங்கே சத்தம் கேட்கும், அப்போ நீ போ. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, வார் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறாரு கிதியோனுக்கு. நம்ம படிச்சிருக்கோம். அவன்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறார் கர்த்தர்? அவன் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தான், எனக்கு இது பயமாக இருக்குது, இது செய்யலாமான்னு கேட்டே இருந்தான். அவருக்கு எவ்வளோ அதிகமாக கேட்குறானோ, இன்றைக்கி நம்மளும் அது மாதிரி தான், இது 10 10 கேட்க அப்படியே இறக்கிக்கிட்டே வந்தார். 300 பேர்னு இறக்கிட்டார். போதும், அவ்வளோ போதும்னு. கடைசியில் அட்லீஸ்ட் 300 பேருக்குள்ள யோசனை பண்ணி பாருங்கள். 300 பேருக்கு ஒரு கத்தியோ ஒரு ஸ்வோடோ இல்லாட்டி நம்ம மெஷின் கன்ஸ் வச்சுருக்கோம் இந்த காலத்தில், அது மாதிரி எதுவும் கொடுத்தாலும் பார்க்கல. அவர் எதுவுமே கொடுக்கல. கையில் ஒரு சட்டியும் தீவட்டியும் கொடுத்தாரு. அவருக்கு தெரியும் அதை வச்சு முன் பண்ணுறதுக்கு அவர் எப்படி பண்ணுவார். இதுதான் நிறைய பேர் நம்ம தவறுறதுக்கு காரணம், கர்த்தருடைய இன்டெலிஜென்ஸை நம்ம டவுட் பண்ணுவோம். அந்த இடத்துல கிடியன் வாஸ் வெயிட்டிங். அவர் சொன்னதெல்லாம் செய்தது இந்த 300 பேரை வச்சுட்டு ஒரு பெரிய ஆர்மியை செதறடிச்சிட்டான். இன்றைக்கி நம்ம கற்றுக்க வேண்டியது, கர்த்தர்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது. அவர் எத்தனையோ மனுஷங்களை பார்த்தாரு, எல்லா மனுஷங்களையும் அவர் சொல்வது இருதயங்களை தூண்டுறதும் அவர் தான்.
பெரிஸ்தரை வந்து இவனுக்கு விரோதமாக கொடுத்தோன்னே அவனுக்கு பெரிஸ்தருக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்துறதும் கர்த்தர் தான். இப்போ கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக போயிருப்பேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணேன். அவர் என்ன சொல்கிறாரு, 23வது வசனம், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டைகள் செடியில் எதிரே இருந்து அவர்கள் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே சொல்லுகிற இறைச்சலை கேட்ப. அப்போ அங்கே ஒரு சிக்கு சிக்கு சிக்கின்னு ஏதாவது சவுண்டு வருது போடுது. அந்த சவுண்டு வரும்போது கேட்கும்போது சீக்கிரமாக எழுந்து போ. அப்போ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கேருந்து வருது. அந்த இதான் வெயிட் ஃபார் தட் சிக்னல் அப்படின்றாரு. அந்த டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காட்ஸ் டைமிங் இஸ் வெரி. நம்ம நினைப்போம் நம்ம கரெக்டாக டைம் வச்சுப்போம். வி வுட் ஹேவ் அ பியூட்டிஃபுல் வாட்ச் ஆல்சோ, எக்ஸ்பென்சிவ் வாட்சஸ் எல்லாம் இருக்கலாம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. கர்த்தருடைய டைமிங் இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே வராது. அது ஒன்றே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அவன் என்ன கேட்குறான், நான் இவங்களை முறியடிக்கணுன்றான். 2 தடவை கர்த்தர் முறியடிக்கிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை பண்ணிவிட்டு தாவீது மேலே அவனுக்கு ஒரு இது இருந்துச்சு, அவன் எப்படி முறியடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பெருசாருக்கு. ஆனால் செகண்ட் டைம் வரானுங்க, வந்தோடனே கம்ப்ளீட்டாக ஓடுற மாதிரி அடிச்சிட்டான். அடித்து போட்டு அவங்கள ஒன்றுமே இல்லாதபடி போயிட்டான். அப்போ கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு சேரும். அப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு வசனம் பாருங்கள். இந்த இடத்துல இன்னொரு சில காரியங்களை பார்ப்போம். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.